நீதிபதி கேள்வி கேட்டதற்கு பதில் சொல்லாம பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகர் விஷால். இதை கேட்ட நீதிபதி நீதிமன்றத்துல பாஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது, ஒரு கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா ஆம் இல்லனா இல்ல அப்படிங்கிற பதில் தான் நீங்க அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையையும் நடிகர் விஷாலுக்கு கொடுத்திருக்காங்க. விஷால் பிலிம் ஃபேக்டரி பட தயாரிப்பு நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்பு செழியனிடம் நடிகர் விஷால் 21,29,00,000 ரூபாய் கடனா பெற்றிருக்காரு. இதை லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் ஏத்துக்கிட்டு அந்த பணத்தையும் செலுத்தியிருக்காங்க. அந்த தொகையை முழுவதுமாக விஷால் திருப்பி கொடுக்கிற வரைக்கும் விஷால் பட நிறுவனத்தினுடைய எல்லா படங்களின் உரிமைகளும் லைகா நிறுவனத்திற்கு வழங்கப்படணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தமும் போடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஒப்பந்தத்தை மீறி வீரமே வாகை சூடும் அப்படிங்கிற படத்தை வெளியிடுவதாக விஷால் பட நிறுவனம் அறிவிச்சிருந்தாங்க. இதற்கு எதிராக லைகா நிறுவனம் நீதிமன்றத்துல வழக்கும் தொடர்ந்திருந்தாங்க. இந்த வழக்கினுடைய குறுக்கு விசாரணை நீதிபதி PT ஆஷா முன் நேத்தும் நடந்திருக்கு. அதுல நடிகர் விஷால் நேரில் ஆஜராயிருக்காரு. அப்போ லைகா தரப்புல மூத்த வழக்கறிஞர் V ராகவாச்சாரி விஷாலிடம் குறுக்கு விசாரணையும் செஞ்சிருக்காங்க. அப்போ லைகா மற்றும் விஷால் இடையே போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை மென்ஷன் பண்ணி கேள்வியும் கேட்டிருக்காரு. அதற்கு பதில் சொன்ன விஷால், இந்த ஒப்பந்தம் குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது, என்னிடம் வெற்று பேப்பர்ல தான் கையெழுத்து வாங்கினாங்க அப்படிங்கறதையும் கூறியிருக்காரு. இதை கேட்ட நீதிபதி, நீங்கள் போட்ட கையெழுத்தை எப்படி மறுக்க முடியும், மிகவும் புத்திசாலித்தனமாக நீங்க பதில் சொல்வதா நினைச்சுக்கிறீங்களா, இது ஒன்றும் சினிமா ஷூட்டிங் கிடையாது, கவனமாக பதிலளியுங்கள் அப்படிங்கறதையும் அறிவுறுத்தி இருக்காங்க. தொடர்ந்து சண்டைக்கோழி 2 படம் வெளியாவதற்கு 10 நாட்களுக்கு முன்னால நீங்க அந்த பணத்தை திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிதான் லைகாவிடம் பணம் வாங்குனீங்களா அப்படின்னும் விஷாலிடம் கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு பாஸ் அப்படின்னு சொல்லி விஷால் பேசியிருக்காரு. அப்போ குறுக்கிட்ட நீதிபதி, இது போன்று பாஸ் அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, ஆம் அல்லது இல்லை அப்படின்னு தான் பதிலளிக்க வேண்டும் அப்படின்னும் அறிவுறுத்தி இருக்காங்க. இதை அடுத்து லைகாவை தவிர நீங்க வேற யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆம் அப்படின்னு விஷால் பதிலளிச்சிருக்காரு. லைகா நிறுவனத்தால் தான் அந்த கடன் வாங்க நேர்ந்தது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. இதை அடுத்து குறுக்கு விசாரணை முடிவடையாத காரணத்தினால வழக்கு விசாரணையை இன்னைக்கு தள்ளி வச்சிருக்காங்க நீதிபதி. இன்றும் விஷால் நேரில் ஆஜராகணும் அப்படிங்கிற உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. விஷால் இன்னைக்கும் ஆஜராவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.